இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போடு புல்லடி சங்கு சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து ஈழத்தமிழர் ஒற்றுமையை உலகறியச் செய்வோம். இனவழிப்பை தடுப்போம். சிங்கள பேரினவாதிகளின் முகத்திரையை கிழிப்போம். தமிழர் வாக்கு தமிழருக்கே. விழித்தரு தமிழா, உன் விடிவு உன் வாக்கை போட்டு பகை முறித்து வெற்றி. சங்கநாதம் 22 செப்டம்பர் 24 செய். எல்லாம் உன் கையில் வாக்கு வடிவில் உள்ளது. மற்றவர் தட்டிப்பறித்து உன்னை அடிமையாக்க விடாதே. உன் விடுதலையின் முதல் படி உன் வாக்கு பலத்தின் மூலம் உறுதி செய்வாயா? என்ற கேள்வியுடன் முதலாவது ஒரு காணொளி ஒன்றை கொண்டு வருகின்றேன். அதுக்கு பிறகு செல்வின் ஐயா அவர்கள் தாயகத்தில் இணைந்திருக்கின்றார். அவருடனும் அவருடைய கருத்துக்களை எப்படி அங்கே நிகழ்வுகள் போய்கொண்டிருக்கின்றனதை கேட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு காணொலியை கொண்டு வருகிறேன். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் பங்கேற்ற ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து இறுதி கட்டத்தை தாண்டி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 5 நாட்களினால் எங்கள் பிரச்சார பணிகள் நிறைவுறுகின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் தொடர்ச்சியாக இப்பொழுது என்னை பொறுத்த மட்டில் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பொலிகண்டியிலே அந்த நமக்கு நாமே என்ற பிரச்சார பணியை ஆரம்பித்து 8 மாவட்டங்களிலும் நாங்கள் சென்று பொத்திவிலே அந்த அதை நிறைவு செய்திருக்கின்றோம். அதைவிட இப்பொழுது பொதுக்கூட்டங்கள் கலந்துரையாடல் என்று எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், பொது அமைப்பில் இருக்கக்கூடிய 83 அமைப்புகளை சேர்ந்தவர்கள், எங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் அவர்களின் பிரச்சார பணிகள் தொடர்ச்சியாக கருத்தரங்குகளும் பொதுக்கூட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை எங்கள் ஆதரவாளர்கள் ஏறக்குறைய 3000 தொடக்கம் 4000. Are you passionate about grilled food and outdoor cooking? Then you need to hear this. Many of us recognize the importance. தொண்டர்கள் எல்லா மாவட்டங்களிலும் 8 மாவட்டங்களிலும் அந்த பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதைவிட தென்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தமிழ் பற்றாளர்கள், தமிழ் செயற்பாட்டாளர்கள், தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பலர் அந்த பிரச்சாரங்களிலே எங்களை வருமாறும் அழைத்திருக்கின்றார்கள். மலையகத்தை பொறுத்த மட்டும் மலையக மக்களும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சார பணிகளை தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போது சில தப்பான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம் மக்களிடம், எதிர்வருகின்ற இந்த 21ஆம் தேதி சங்கு சின்னம், அதாவது பொது வேட்பாளராக எனது பெயர் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அடையாளமாக என்னை நிறுத்தப்பட்டிருந்தாலும், அது தேர்தல் சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும், அதற்கு மாத்திரமே புல்லடி போட வேண்டும் என்பதுதான் பொது கட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆனால் சிலர் கூறுகின்ற கருத்து என்னவென்றால்,
சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு இன்னும் விரும்பிய எக்ஸ்வைசட் யாராவதுக்கு வாக்களிக்கலாம் என்கின்ற விடயத்தை கூறுகின்றார்கள். அது எக்காரணம் கொண்டும் எங்களால் கூறப்படவில்லை, பொது கட்டமைப்பால் கூறப்படவில்லை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் நிராகரிக்க வேண்டியது பேரினவாத சிங்கள வேட்பாளர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் யாரையும் எங்களுடன் சேர்ந்து கோர்த்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இவருக்கும் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம். அவ்வாறான கருத்துக்கள் வருகின்றதை நாங்கள் வன்மையாக கருத்துக்களை சொல்கின்றவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த கருத்துக்களை கேட்பவர்களும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலே காட்ட வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாக கருத வேண்டும். இப்பொழுது எவருமே 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதன் காரணமாக வடகிழக்கிலே அவர்கள் இப்பொழுது முகாமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நல்லூர் திருவிழாவில் தென்பகுதியிலே இருந்து காப்பு கடை வைப்பது போன்று, கொக்கட்டிச்சோலை தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்திலே தென்பகுதியிலே இருந்து மிட்டாய் கடை வைப்பது போன்று இப்பொழுது தென்பகுதியிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் இங்கு வந்து முகாமிட்டு பல பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக சில தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது தமிழர்கள் அதுக்கு முகவர்களாக செயல்படுகின்றார்கள். ஆகவே அந்த முகவர்களாக செயல்படுகின்றவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு தேர்தலாக நாங்கள் இந்த தேர்தலை நடத்துகின்ற போது அதை குழப்புகின்ற விடயமாக அவர்கள் செயல்படக்கூடாது. இன்னும் இருப்பது 7 நாட்கள் இருக்கின்றது. அந்த 7 நாட்களுக்குள்ளாவது அந்த மனம் மாறி நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற இந்த வேட்பாளர்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு எல்லோரும் உறுதுணையாக வர வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்தது வாக்களிக்கின்ற போது வாக்குச்சீட்டிலே இருக்கின்ற 18வது இடத்திலே சங்கு சின்னம் இருக்கின்றது. அந்த சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் ஒரு புல்லடி போட்டு விட்டால் போதும், அது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட்டு வேறு விதமான கருத்துக்களை கேட்டு அந்த அந்த வாக்குச்சீட்டை குழப்புகின்ற நடவடிக்கையிலும் பலர் ஈடுபடுகின்றார்கள். பலர் சயித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம், அல்லது அன்றகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கிறவராக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பவர்களாக இருக்கலாம். அவர்களும் சில விடயங்களிலே சில இடங்களிலே கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து விட்டு அவர்கள் இலக்கத்தை குறிப்பிட்டு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அது நாங்கள் கூறவில்லை. உத்தியோகபூர்வமாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அவ்வாறான நிலைப்பாட்டிலே இல்லை. அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கவும் தயாராக இல்லை. எனவே எல்லோரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். இருக்கின்ற இந்த 18 நாட்களுக்குள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த தேர்தல் என்பது தனிநபரை இலக்கு வைத்து போட்டியிடுகின்றது. தென்பகுதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். தங்களை தாங்களே முதன்மைப்படுத்தி தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நான் அவ்வாறல்ல. நான் என்னை முதன்மைப்படுத்தி எக்காரணம் கொண்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. இனத்தை முதன்மைப்படுத்தித்தான் இந்த பிரச்சாரம் செய்கின்றோம். எனது வெற்றி என்பது இனத்தின் வெற்றியை தவிர எனது வெற்றி அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். மக்களை குழப்புகின்றவர்கள் தான் பல்வேறுபட்ட வதந்திகளை கூறுகின்றார்கள். பல்வேறுபட்ட வேட்பாளர்களுக்கு பின்னணியில் நாங்கள் இருக்கின்றோம் அல்லது பொது கட்டமைப்பு இருக்கின்ற விடயங்களை எல்லாம் கூறி குழப்புகின்றார்கள். எவரும் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 3வது விடயமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த 5 நாட்களுக்கு பிறகு தேர்தல் இடம்பெறுகின்ற 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெறும். அதற்கு முன்பு ஒரு அனாமதய துண்டு பிரசுரங்கள் எனது பேரில் கூட போடலாம், அல்லது எனது பேரில் சமூக வலைத்தளங்களிலே பலர் பிரச்சாரம் செய்யலாம். அது என்னவென்றால், அரியநேத்திரன் பாக்கிய செல்வம் அல்லது பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்கள் இந்த தேர்தலிலே ஒருவரின் பேரை ஒரு பேரினவாத வேட்பாளரை குறிப்பிட்டு அவரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார், அல்லது அதில் இருந்து அவர் விலகிவிட்டார், அல்லது அவர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற வதந்திகள் வரும், பொய்கள் வரும். அதை எந்த மக்களும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறான கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக கூறியிருக்கின்றேன். உத்தியோகபூர்வமாக எனது முகத்தை காட்டி ஊடகங்களில் அவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்கலாம். ஆகவே இந்த துண்டு பிரசுரங்களில் வரும் கருத்துக்கள் யாரும் எனது பெயரை போட்டு, இப்பொழுது AI தொழில்நுட்பம் மூலமாக எனது படத்தை போட்டு நானே கலைப்பது போன்று கூட வரலாம். அவ்வாறான தொழில்நுட்பம் இப்பொழுது மாறி இருக்கின்றது. ஆகவே இதில் ஊடகவியலாளரும் இதில் மிகவும் அவதானம் அளிக்க வேண்டும், பொதுமக்களும் அவதானம் அளிக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு நான் ஒரு பணியை எடுத்ததாக இருந்தால் அதை முடியும் வரை அந்த இலக்கு வரையும் நாங்கள் அந்த பயணத்திலே இருக்கின்றோம். ஆகவே எவரும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் இருக்கின்ற அந்த 5 நாட்களில் பிரச்சாரங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எல்லோரும் வாக்களியுங்கள். 22ஆம் தேதி நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை விட மிகவும் அதிகப்படியான வாக்குகள் மூலம் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியா நாட்டுக்கும் எமது எதிராக இருக்கின்ற எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கும் நாங்கள் ஒரு பதிலை கொடுப்போம். நிச்சயமாக மக்கள் பதில் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய பொதுக்கட்டமைப்பு உங்களுடைய தமிழரசு கட்சியிலிருந்து உங்களை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது.
கம்யூனிஸ்ட் கட்சிகளே இப்ப கடந்த ஒரு சில வார காலமாக மாறி 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 யாருக்கு முரண்பாடுகள் முக்கிய முரண்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் திருவண்ணாமலை மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் வந்து தங்களை கிளைக்குழுக்கள் வந்து தமிழ் பொதுமட்படங்கு ஆதரிப்பதாக. ஆனால் நேற்று அந்த வீடியோ இதை ஓபன் சொல்லுங்க மணியா. அது இந்த இன்டர்வியூ முடிஞ்சுதானே? ஆமாம் சரி செல்வி, நீங்கள் உங்களுடைய கருத்து. வணக்கம். நான் இப்ப திருவண்ணாமலை கடற்கரையில் நிற்கிறேன். இந்த வெளிகடை தியாகிகள் மண்டபத்தில் இப்ப கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. இங்கு ஐயனேஸ்வரன், ஸ்ரீகாந்தா, சித்தார்த்தன், சுரேஷ், நண்டாயிரவாணி பழைய கல்வி அமைச்சர் மாநகரை உட்பட தலைவர் இங்கே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் நிரம்ப அந்த போட்டோ கலைகளுக்கு பார்த்து இருக்கணும் போகுது. நாங்கள் இப்போ வழங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு. எனவே இப்பொழுது நாட்கள் நெருங்க எங்களுடைய பணியின் பாரங்களுக்கு விளங்குது. எல்லா இடம் பரவலாக விட வேண்டி இருக்கு. பகல் நான் மத்தியானம் 11 மணிக்கு நெல்லியடியில கூட்டம் பஸ் அடிச்சு இப்போ வந்து இங்கே செய்ய 4:30 வந்து இந்த பௌர்ணமி திருப்பி திருப்பி கூடிய 8 மணிக்கு போகணும். திருப்பி நாளை பகல் இப்படி என்ன எல்லோரும் எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் வென்றோம். புலம்பெயராக்கள், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய இங்குள்ள மக்களை நீங்கள் நெறிப்படுத்துங்கோன்றான் இப்ப எங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அழுத்தம் கொடுங்கோ. என்ன இன்னும் அந்த கிராம வட்டங்கள் அதையெல்லாம் எங்களை முழுமையாக எங்களுக்கு போற நேரமும் ஆட்பலவும் பத்தாம இருக்க புலம்பெயர் சமூகம் தான் இது செய்யலாம். இப்ப அரிய நேரத்தில் அந்த இந்தியாவில சொன்ன மாதிரி இப்படி கடைசி நேரத்தில் சிறிதாரங்கள் பிற விளையாட்டெல்லாம் தரலாம். அதுல நாங்கள் அலட்டி கொள்ள தேவையில்லை. ஆனா இப்போ உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன விஷயம் விளங்குது. இவங்க ஏதோ ஒரு சரியான திசையெல்லாம் கால் வச்சுக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்க நம்பிக்கை தருது. நான் இப்பொழுது இந்த கூட்டத்தில் பேச உடக்கு நான் செப்டம்பர் 21 எலெக்ஷன் முடிகிற விஷயம் இல்லை. அன்றைக்கு தான் இந்த விஷயம் துவங்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் எப்படி ஒரு குரலாக ஒரு திசை நோக்கி ஒரு திட்டத்துக்குள்ள எப்படி பயணிக்கிறது என்றது நாங்கள் இன்னும் முழுமையாக சிந்திச்சு மிகப்பெரிய பணி எங்களுக்கு இருக்கின்ற நான் சொல்லும் போது எல்லா கட்சி தலைவர்கள் மேடையில் இருந்ததே. எனவே அவை உடன்பட்டதான். எனவே அந்த வகையில் நாங்கள் நீண்ட தூரம் இனித்தான் பயணிக்குவோம். செப்டம்பர் 21 அப்புறம் அந்த வேலை இருக்கு. இப்போ இந்த சேரகுணம் ரோட்ல எடுத்துக்கொண்டு விட்டு சாமி இருக்கிறது அனுப்பி நடக்க போகுது. எனவே தயவு செய்து நீங்கள் நான் கேட்கணும். உங்களோட உள்ள சந்தேகங்கள், உங்களோட உள்ள விடயங்களை கேட்டால் நான் பதிலளித்துக் கொண்டே போகலாம். இல்லாட்டி எனக்கு சரியா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கள் என்று. எனவே நான் இப்போ உங்களிடமே கொடுத்தேன், நீங்கள் கேள்விகளை கேளுங்க, நான் கதைக்கிறேன். இதுல சில கேள்விகள் கேட்கப்படுகின்ற வழியில் என்னென்று சொன்னால், இந்த பொது வேட்பாளர் விஷயம் ஒரு நல்ல விஷயம், எல்லாரும் ஆதரிக்கின்றோம் என்ற கருத்தை சொன்னாலும் கூட இதுல இருக்கின்ற கேள்விகள் என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு ஆதரவு அங்கே இருக்கிற மட்டங்களில் பெருகி கொண்டு வருகின்றன நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆனாலும் கூட இன்னும் பல வதந்திகள் சுத்தி கொண்டுதான் இருக்கின்றன. அதுகளை நீங்கள் எப்படி அந்த வதந்திகளை அல்லது இந்த சந்தேகங்கள், அதாவது நீங்கள் இந்த பல்தேசிய என்ற கதையில அதை ஒட்டியாட்சிக்குள்ளே என்னென்னா சவுத் அமெரிக்காவில் அதை ஒட்டியாட்சிக்குள்ளே இருக்கின்றது. அப்போ இவர்களும் ஒட்டியாட்சியை ஆதரிக்கின்றார்கள் என்ற மாதிரியான கருத்துக்களும் வெளியில சொல்லப்படுகின்றன. அது சில ஊடகவியாளர் நிக்சன் போன்றவர்கள் மூலமாகவும் சொல்லப்படுகின்றது. அப்ப இப்படியான கருத்துக்கள் வரும்போது அதை எப்படி இப்ப நீங்கள் எதிர்கொள்கின்றீர்கள் என்றதை எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா? கூட இந்த பெரிய மேடையில பேசுறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லைன்னா அது ஒரு ஒற்ற வழி உரையாடல். நான் மேடையில மைக்கப்படி சொல்லுவேன், ஜனம் கேட்டு கையடிட்டு போகும். ஆனா இந்த பாக்கெட் மீட்டிங் சொல்லி கிராமங்களுக்குள்ள ஆட்களோட போயிருந்து கதை கேட்கதான் அவைகள் கேள்வி வைக்கணும்.
ஒவ்வொரு விஷயங்களும் கேள்வி கேட்கணும். அப்படித்தான் இப்ப நாங்க கூட செய்யணும். இப்ப இப்படி மேடை ஓட்டு ஸ்பீக்கர் ஓட்டு செய்யற கூட்டங்களை விட திக்க ரொம்ப பொக்கெட் மீட்டிங்களுக்கு நாங்க ஒரு ஆள் 2 பேர் போய் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் போய்ட்டு போயிட்டு அங்க போய்ட்டு இந்த கேள்வி எல்லாம் பிறகு அந்த கேள்விகளுக்கு நாங்க விளங்கப்படுத்துறோம். ஒற்றை ஆட்சி என்கின்ற அரசியல் கட்டமைப்பு ஒரு பல்தேசிய இனங்கள் வாழுகின்ற நாட்டில் எந்த விதத்திலும் பொருத்தமில்லை என்றதை கடந்த கால அனுபவமாக இருக்கிறது என்பதும், நாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஒற்றை ஆட்சி முறை மூலம் இதை தீர்வு காண முடியாது சொல்லியும் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒற்றை ஆட்சிக்கு போறதா, இரட்டை ஆட்சிக்கு போறதா, முட்டை ஆட்சிக்கு போறதா என்ற கேள்வியே வரத்தது. உண்மையா என்னன்னு சொன்ன அடிப்படை நாங்கள் அதுக்கான முறையில தேடணும். இல்லை முன்னாடி ஒரு கட்சி இல்ல ஒரு ஆய்வாளர்கள் இல்ல ஒரு பேச்சாளர்கள் இல்ல ஒரு விற்பனர்கள் சொன்ன முறையில நாங்க சிந்தினாங்க. இப்பதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்திருந்து முடிவுக்கு வர போறோம் எந்த மாடல் எங்களுக்கு தேவை என்று. இப்ப இருக்க பொது தேசிய கட்டமைப்பு, தமிழ் பொது தேசிய கட்டமைப்பு கூட இதுவரையும் எடுத்த முடிவுகளை யாருமே நீங்கள் இறுதியான முடிவை எடுக்க தேவையில்லை. ஏன்னா இது இன்னும் விரிவடைய போகுது. இந்த ஒரு தேசிய அமைப்பாக மாறப்போகுது. தேசிய அமைப்பாக மாறி புலம்பெயர் ஆக்களே முள்ளுக்கு எடுக்க போகுது. அப்படி எடுக்க அதுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் ஏன் அமர்ந்திருந்து இதுதான் எங்களுக்கு மாடல், இதுதான் இந்த உலகத்தின் அனுபவம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கல. அதுதான் பெருமதியா இருக்கு. இப்ப நாங்க கொஞ்சம் புத்திஜீவிகளும் 10 எழுத்தாளர்களும் கொஞ்சம் என்ஜிஓக்களும் கொஞ்சம் சமூக நிறுவனங்களும் கொஞ்சம் 7 அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எடுக்கிற முடிவுன்னு சொன்னா தன்னிச்சையா எடுக்க முடியுமே தான் கடைசியில முடியும். நான் மற்ற சொல்ல உங்களை எல்லாம் நாங்கள் உள்ளுக்கு வரதான் நீங்க முடிவு எடுத்துக்கீங்க. அப்படி இல்லை, என்ன மாதிரி காலம் இல்லை. 21ஆம் தேதி பிறகு நாங்கள் இது அடுத்த கட்டத்தை என்னுடைய முழு போராட்ட அமைப்பா அடுத்த கட்டமா 21ஆம் தேதிக்கு பிறகு என்ன என்பதை ஃபார்முலேட் பண்ணுகின்ற தயாரிக்க நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கோம். தேர்தல்களில் உண்மை தான் கணிசமாக ஈடுபட்டீங்க. நான் உண்மையில அந்த பார்வைதான் பார்த்து கொண்டிருக்கேன். அதுதான் தலையோட பேசிக் கொண்டிருக்கேன் எப்படி அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வர்றது என்று சொல்லி. எனவே இதுல ஒருத்தரும் யோசிக்க தேவையில்லை. இதை கொண்டு முடிச்சுட்டாங்க, அடைய வச்சுட்டாங்க, இல்லை இவங்க கொஞ்சம் பேர் முடிவெடுத்துட்டாங்க, எங்களை எல்லாம் உள்ளுக்கு எடுக்காமன்னு சொல்லி ஒரு இதுலையுமே யோசிக்க தேவை. இந்த எண்ணி மீது முழுமையாக ஒரு எல்லாரையும் உள்வாங்கின கட்டமைப்பாக மாற இல்லை என்றால் எல்லாருக்கும் தடுமாற்றம் இருக்க, தடுமாற்றத்தை விளங்கி எல்லாரும் வெளியில உள்ளுக்கு வரைக்குள்ள எல்லாம் அது நடக்கும். எனவே அது பிரச்சனை இல்லை. பாக்கெட் மீட்டிங் 1-to-1 டிஸ்கஷன் யாரு எந்த நேரம் கூப்பிட்டாலும் நாங்கள் அவர்களுக்கு அதை இருந்து ஆறுதலாக விளங்கப்படுத்துறதுக்கான பொறுமையும் ஆர்வமும் கொண்டிருக்கிறோம். சரியோ, அதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நாங்கள் நேரதான் கதைக்கிறோம் எல்லாத்தையுமே. மற்றொரு வெறுமனை உணர்ச்சி பூர்வமாக எதுவுமே கதைக்கல, உணர்வு பூர்வமாக கதைக்கல, அறிவு சார்ந்தே கதைக்கிறோம் எல்லாத்தையும். அறிவு சார்ந்து கதைக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஆள் விஷயத்தை என்ன கேட்டுட்டேன்னா என்னுடைய அதுல எனக்கு அந்த தெளிவு இல்லைன்னா நான் எல்லா வெப்சைட்ல விக்கிபீடியா வெப்சைட் அல்ல, கூகுள் சொலருக்குள்ளால அதுக்குள்ளால இதுக்குள்ளால அப்படி இப்படி தேடி எல்லாம் தேடி 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 அந்த கேள்விக்கு ஒரு சரியான விடை காணும் வரையும் எனக்கு நிற்க வராது. அப்ப அது சம்பந்தமான எல்லா லிட்ரேச்சரையும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்றேன். ஏன்னா லைப்ரரி வேணும், எங்களுக்கு டிஸ்டன்ஸ் மேசையில இருந்து கதைக்க வடிக்கிறதுக்கு எங்களுக்கு நிரம்ப ரெஃபரன்ஸ் வேணும். எனவே அந்த மாடல் எல்லாத்தையும் எடுக்கிறோமோ இதுல அப்ப நிரம்ப ஒர்க் நடந்து. நீங்க ஒருவரும் இப்பொழுது அந்தரப்பட்டு முடிவுக்கு வர வேண்டாம். ஏதோ கொண்டு இவங்க இங்கே முடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். ஆனால் தமிழ் மக்களுக்கு எது தேவை என்பதை எல்லோரும் சேர்ந்து தீர்மானித்து அதை ஒரு குரலாக எல்லோரும் சேர்ந்து சொல்லுகின்ற உலகத்துக்கும் ராஜேந்திரவாதிகளுக்கும் தென்னிலங்கைக்கும் வெங்கட மக்களுக்கும் சொல்லுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கான ஆயுதங்கள்லாம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறேன். கேளுங்க. ஆமா, முருகானந்தவண்ணா, நீங்க என்ன கேட்க யோசிக்கிறீங்க? நீங்க கேளுங்க. முருகானந்தவண்ணா மீட்டி எடுத்துட்டு கதைக்க போறீங்களா? கதைங்க. இப்ப அவர் சொன்னத ஒரு விஷயம்தான், அதாவது பெரிய கூட்டங்களை விட சிறிய சந்திப்புகள் கூட பிரயோசனமா இருக்கும்னு சொல்றாரு. அது நடைமுறையில ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ள அந்த பிரதேசம் வடக்கு கிழக்கு அங்கனம் உள்ள மக்களை சந்திக்கிறதுன்றது நடைமுறைக்கு அவ்வளவு தூரம் சாத்தியம் மட்டும் எனக்குள்ள யோசிச்சேன். அதுக்கு கொஞ்சம் வேற நிச்சயமாக என்னன்னு சொன்னால் எங்களோட மக்களை நாங்கள் கணக்க வகையாக பிரிக்கலாம். ஒன்று அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னாலே அந்த செய்திக்கு உடன்படக்கூடிய ஒரு பகுதியினருக்கும் அவையெல்லாம் பெரும்பாலானார்கள். அவைகளுக்கு எங்களுடைய மிகப்பெரிய காலாட்படையாக இருக்கக்கூடிய தொண்டரணி எல்லா இடமும் அந்தந்த ஊருக்குள்ள நிரம்ப இறங்கி அந்தந்த துண்டு கொடுத்து அவைகளுக்கு இந்த விஷயங்களை செய்கிற அந்த பிரச்சார வேலையை செய்து கொண்டே இருக்கு.
அது வடக்கு கிழக்கு எல்லா கிராமங்களுக்கும் போய்கொண்டிருக்க வேலை போய்கொண்டிருக்கு. அதே வேளையில எல்லா கட்சிகளுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கோம் பணிகள். ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு ஏரியாவில் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, தங்களுக்கு ஆளுமை இருக்கு நினைக்கிற பிரதேசம் அவைகள் முதன்மையா எடுத்திருக்கிறோம். ஏன்னா இதுல அவைகளுக்கு ஒரு அனுகூலம் இருக்கு. அடுத்து வரப்போற பாராளுமன்ற தேர்தல் அல்லது உள்ளூராட்சி தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் வரைக்கும் எப்படியோ கட்சின்னு சொல்லி அவன் வாக்கு வங்கிக்கு தக்க வைக்க வேண்டி இருக்குதானே. அப்ப அவைகளுக்கு இது ஒரு முன்னடியாகவும் வாய்ப்பு கிடைச்சிட்டு ஒரு சனத்தை சாதிக்கிறதுக்கு. அப்ப இப்ப கட்சிகளுக்கு சின்ன போட்டி வந்துடுது. இந்தியா சில வேளையில சில இடங்கள்ல ஒரு கட்சிக்கு ஒதுக்கின இடத்துல மற்ற கட்சிக்கு செய்யுதுன்னு சொல்லி எங்களுக்கு குறை கூட வருது. எனவே அது நடக்கும். அப்ப அந்த பெருமளவு சாதாரண மக்களை இப்படி சிந்திக்காமல் ஓரளவுக்கு விஷயங்களை நம்பக்கூடிய ஆட்கள் சந்திக்கிற வேலை ஒரு பக்கத்தால போய்கொண்டு. மற்ற இந்த இப்படியான தொழில்சார் அல்ல சமூகம் சார் குழுக்கள் என்று இருக்குதானே. அந்த குழுக்கள் நேற்று மீனவர் சமூகத்தை சந்திச்சோம். மத்தியானம் 2 காலமே வந்து நேரம் வந்து மீனவர் சங்கங்களை சந்திச்சோம். இன்றைக்கு காலமா சிகை அலங்கார தொழிலாளிகள் வர்த்தகர் சங்கம் அவர்களை சந்திச்சோம். அப்படியே நாங்கள் என்னென்ன லேபிள் போட்டு கொண்டு வருகிறோமோ நாங்கள் அவையில வந்து தொகுதியா சந்திக்கிறோம். அந்த தொகுதியா சந்திக்கிறதுன்னா அவையில் சில இடங்கள் சொன்னா இந்த பெரிய தேசியவாதம் இன்னும் எங்களுடைய பிரச்சனையை பார்க்க இல்லை. நாங்கள் இன்னும் ஒரு முறைக்கான் இருக்கிறோம். ஒடுக்குமுறை என்று சொல்லிக்க நாங்கள் புறக்கணிப்புக்குள்ள எல்லைப்படுத்தப்பட்ட நிலைதான் இருக்கிறோம். அதுகளை எப்படி கூட பெருந்தேசியவாதம் கையாள போகுது என்று சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்ல வேணும். அவை நேரம் கேட்கணும். நாங்கள் நேரையே சொல்றோம். அது உண்மைதான். தேசம் என்கின்றது பல 100 1000 சமூகங்கள் சேர்ந்ததுதான் தேசம். அந்த சமூகங்களை நாங்கள் தேசத்தை எப்படி நாங்கள் சமமான மக்களாக பார்க்கிறோமோ அதோட சமூகங்களையும் நாங்கள் வலுவூட்ட எங்களுக்கு இந்த சாதி என்ற குறியீடு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத குறியீடு, தீண்டாமை என்ற குறியீடுங்கிற பண்பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத குறியீடு, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையும் விட்டார் பெரியோர் இடாதோர் இழிவுல பெருள்களை 2 சாதியை தான் சொல்லியிருக்காங்க. எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொண்டு வாழ்பவன் பெரியவன், எங்களுடைய கொடுக்காமல் வாழ்பவன் பெரிய. அதுதான் நான் இடம் சொல்லி கொண்டு வரேன். சரி, எனவே அவர்களுக்கு இது தன்னம்பிக்கை உண்டு. ஏன் நீங்கள் எல்லைப்படுத்தப்பட்ட நீங்கள் என்று சொல்லப்படுற அந்த மக்கள் அவர்கள் கேட்கிறாங்க, ரொம்ப கேள்வி கேட்கிறார். அப்ப கேள்வி கேட்க அவைகளுக்கு ஏன் அவைய கல்வியில பின்தள்ளி இருக்கணும்னால் அங்க ஒரு விதமான ஒரு பாரபட்சம் இருக்குது. அங்க பள்ளிக்கூடத்திலேயே வாத்திமார் என்ன செய்யறோம் சொல்றோம், அந்த பகுதியில இருந்து வந்தார்கள், இது அந்த ஆட்கள் பிள்ளைகள், இது அந்த ஆட்கள் தங்களோட பிள்ளையில படிப்பிக்கிறதில்ல, வீட்டை பாடம் சொல்லி கொடுக்கறதில்ல, அல்ல இது கவனிக்கிறதில்ல, அம்மா அப்பா படிக்காத ஆட்கள், இப்படிதான் கணக்கு அந்த பயஸ் இருக்கு. இந்த பயஸ்லாம் உடைக்க வேண்டும்னு சொன்னா நாங்கள் எப்படி எங்களோட சொந்த கல்வி சமூகத்தோட நாங்கள் எப்படி பேசுறோம்னு சொல்லி கடுமையா விவாதிச்சு கொண்டிருக்கிறோம். எப்படி எங்களோட ஆசிரியர்களை நாங்கள் மோட்டிவேட் பண்றது, நீங்கள் உங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் எப்படி இதாக. நான் நேற்று இரவு ஒரு முந்தின நாளையில ஒரு சின்ன வீடியோ சொன்னதான் தமிழ்நாட்டில் ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்துல இந்த பெண்களுடைய ஆளுமைகளை கண்டறிஞ்சு அது ஒவ்வொரு ஆளுமைகளையும் முழுமைப்படுத்துவதாக அந்த பள்ளிக்கூடத்தை ஆசிரியர்கள் முழுமையாக செய்து கொண்டிருக்கணும். அந்த வீடியோ பார்த்துட்டு அன்றைக்கு இரவே நான் எங்களுடைய ஆளுநர் உடனடியாவே இரவு ஃபோர்வர்ட் பண்ணி விட்டா சாருங்க திருப்பி கதைக்கிறவங்களோடைய இந்த அவகாலையும் கூட சொல்லி வைக்க வேண்டிய ஆசிரியரை கூப்பிட்டு கதைக்க வேண்டி இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பு குரல் எவ்வளவு இருக்கிறீங்களா. இதே மாதிரி நில பிரச்சனை, காணி பிரச்சனை, அவையோட தொழில் வாய்ப்பு பிரச்சனை, பொருளாதார அடிமைப்படுத்தல் பிரச்சனை, இதுல வந்து அவைகள் தொழில் வந்து சாதியின் குறியீடாக இல்லாமல் ஒரு தொழில்நுட்பத்தின் கையால வளரும் சொன்னா அது பறந்து விட்டு போகும். அப்படியே கணக்கு பேசிக்கொண்டிருக்கோம். மீனோர் அப்படி எல்லாமே பேசிக்கொண்டிருக்கோம். சிறு சிறு குழுக்களாக, சமூக குழுக்களாக, தொழில்சார் குழுக்களாக பேசுற வாய்ப்புகள். அதுல இப்ப கனவேரும் சரியான கனடாவில இருந்து வந்த ஒரு புலம்பெயர் நண்பர் நிற்கிறது. அவர் இப்ப நேற்று என்னுடைய 2 கலந்துரையாடலுக்கு வந்ததுன்னு அன்னை நான் உங்களோடய வரலாம் போல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் கலந்துட்டு அந்த வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு புரிஞ்சு கொண்டு போகுதுன்னு அப்ப இது எங்களுக்கு சேவையா இருக்கு. ஒவ்வொருடைய போயிருந்து அவசரம் இருந்து தப்பானியாட்டி மண்ணில இருந்து நேற்று மத்தியானம் கூட்டம் வச்சு 12 மணிக்கு ஒரு கோயில் கூட்டத்துல மணல் பரப்புல கடற்கரையில சரியா நேற்று இரவு பேருந்து அடுத்தது வச்சு ஒரு மீனவர்களுடைய மண்டபத்துல இன்றைய காலம் இப்ப பகல் தலைமையில் வச்சது ஒரு கடை இந்த முன்றல் ரோட்டுக்கரையில ஒரு கடை இந்த முன்றல் அப்படிதான். எங்கே இல்லாம பிரச்சனை இல்லை. அந்த இறங்கி போய் அவரோட இருந்து அவர்களுடைய இலகு மொழியில பேசுறதுன்றது எங்களுடைய ஈகோக்கள் எங்களோட வித்தியாசம் அதே ஒரு விதமான பயிற்சி தான். எங்களுக்கு சரியான குறைவு எங்களை கடந்த 30-35 வருஷமாக அப்படி அனுபவப்படவில்லை தானே. எனவே இப்ப அதுவும் ஒரு கணவருக்கு சவாலத்தான் இருக்குது. அப்படிதான் கொண்டு வரோம். எனவே இடத்துலையும் நாங்கள் சரக்கு இல்லை. ஆனா இருந்தாலும் தெரியும் தானே நாங்கள் எங்களிடம் இருக்கிற நிதி வளம் இந்த இதுகளோட ஒப்படைக்குள்ள மற்ற போட்டியாளர்களிடம் பல தரப்புகளால் நிதி வளம் பாயுது.
ரணில் எங்கேயும் சொன்னாங்க மட்டக்களப்புல ரணில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு திருப்பி கொண்டு விடைக்குள்ள ஒவ்வொரு கைக்கே 5000 ரூபாய் வச்சு அனுப்புறாங்கன்னு தெரியும். நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கலாம். இந்த கல்வி லஞ்சம் கொடுத்து இந்த மக்களை பழக்குறாங்க. அப்படித்தான் எந்த அப்படி வறுமை காரணம் காட்டி அல்லது பேமெண்ட் எதிர்பார்த்து நாங்களும் போய் வியாபாரம் செய்ய எப்படி செய்யறது? நாங்கள் கூட்டத்தை கூட்டிட்டு சனத்துக்கு எதிர்பார்க்க இவங்களை தருவாங்களோ. நாங்கள் அந்த கலாச்சாரத்தை உருவாக்க தயாரா இல்லை. அப்ப கடைசியா நாங்கள் யோசிச்சோம், குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு சாப்பாடோ அல்ல இதுகளை கொடுக்குற விஷயங்கள் அப்படி தாக சாந்தி ஒரு 2 தரம் கூட கொடுத்தாலும் பரவாயில்லை. எங்களை காசை கொடுத்து லஞ்சம் வந்த கலாச்சாரத்துக்கு நாங்கள் பாட்டிங்க கூட அப்படியா செய்வோம்னால் நிதி வளம் பயங்கர சவாலுக்குரியதாக இருக்கிறது. எங்களோட உள்ளூர் எல்லாமே நெருக்கடி தானே அப்படி போகுது. அதுக்குள்ளதான் போய்ட்டு இருக்கோம். மட்டுமட்டான நிதி வளத்துக்குள்ளால எப்படி நாங்கள் பணியை செய்வது. எங்களுக்கு இந்த பயிற்சியும் குறைவு, ஆக்களும் குறைவு. இதுக்குள்ள இப்ப கொஞ்சம் இந்த விஷயம் வெளிக்கேக்க உள்ளுக்கு ஓடி அறிகிறோம். முந்தி கும்பல்ல ஊர்வலமா பண்ணாங்களே விட சமூகத்தோடு ஒவ்வொரு பயிற்சி காட்சி செய்கிற விஷயமே சவாலானது. மற்றது தேர்தல் திட்டப்படி 4 பேருக்கு மேல 5 பேருக்கு மேல அப்போ தேர்தல் வேலை செய்ய இயலாது. அப்ப அப்படின்னு சொன்னா 5 பேர் கொண்ட சின்ன குழுக்களாக இல்ல 4 பேர் 3 பேர் சின்ன குழுக்களாக போய் ஒவ்வொருத்தருக்கும் அதை கதைக்கிற ஆற்றல் தேவையா இருக்கு. அப்படி அதோட அவைகளுக்கு எங்களோட நோக்கம் புரிய வேண்டி இருக்குது. அப்படி கணக்க சவால் எங்களுக்கு இருக்கு. அதனால சவால ஓரளவுக்கு அந்த நினைக்கிறேன். இது ஒரு நல்ல சுவாக்கம், மிகவும் நம்பிக்கையான சுவாக்கமா தான் நான் பாக்குறேன். இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், இப்ப 2 கட்சிகள் ரெண்டும் இப்ப இந்த 7 பேர் சேர்ந்த கட்சிகள் உங்களோட இருக்கணும் அந்த கூட்டமைப்பு. மற்றது இப்ப கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சி, அதாவது தேசிய இது முன்னணி, அவர்களை உங்களால இப்ப கதைச்சு கொண்டிருக்கின்றீர்களா? அவர்களை உங்களால உள்ளுக்கு இழுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்கின்றதா கடைசி நேரத்துல தான்? என்னென்று சொன்னால், அவர்கள் பல சந்தேகங்களை முதல் கொடுத்திருந்தார்கள். நாங்களும் இங்கே இருந்து பேசியிருந்தோம். இங்கே முருகானந்தம் இருக்கின்றார், நானும் அவரோட சேர்ந்து பேசியிருந்தேன். அதாவது நீங்கள் எப்படி இந்த பொது வேட்பாளரை ஏன் அதுவும் என்ன ஒரு புறக்கணிப்பு தானே. அதாவது அவர்கள் சொல்லுகின்றார்கள், 2வது வாக்கை போடாதீர்கள், இவருக்கு புள்ளடி மட்டும் போடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை நாங்கள் அவர்கள்ட்ட சொல்லியிருந்தோம். அதான அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவர்கள் சில போல இதில் ஒட்டியாட்சிகளை ஒன்று போடுகினோம், மற்றது அவர்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்போ நீங்கள் இந்த இதுவும் வந்துவிட்டது, உங்களுடைய விஞ்ஞாபனம் வந்துவிட்டது. அதில் நீங்கள் முக்கியமாக 2வது பாயிண்டாக ஒட்டியாட்சியை முற்றாக நிராகரிக்கின்றீர்கள். 13 பற்றி நீங்கள் பேசவே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஏன் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவர்களும் ஒரு விதத்தில் புறக்கணிப்பு தான் செய்கின்றார்கள். அந்த விதத்தில் ஏன் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை நேரடியாக தெரிவிக்கலாம் தானே என்ற கேள்விகள் வெளியில இருக்கிறவர்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா உங்களுடைய என்னன்னு சொன்னா உங்களோட கேள்வி சரியான என்னென்றால், இது ஒரு விதமான ஒரு உளவியல் பிரச்சனையுடன் இங்க ஒரு கோட்பாட்டு பிரச்சனை இங்க ஓடினதாக இல்லை. சரிதானே? உளவியலான ஒரு பிரச்சனை தான் ஓடிப்பார். நேற்று முந்தினால் கஜேந்திரன் செல்ராய கஜேந்திரன் ஒரு ஊடகத்துக்கு போட்டி விட்டிருந்தார். அதுல இந்த மற்றவங்களை எல்லாம் கூட இந்த குடிசார் குழுவில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய அயோக்கியங்கள், கெட்டவங்கள், ராஸ்கல்கள். தானே இந்த கோட்பாட்டை பற்றி பேசுவது, அல்லது அதுல அரசியல் நிலைப்பாட்டை பற்றி பேசுவது அப்படியெல்லாம் இல்லாமல் இவங்க கள்ளங்கள், இவங்க அவங்களுடைய ஆக்கள் அது இல்லைன்னு சொல்லி பேசுகின்ற விஷயம் கேட்டாங்க. அது எந்த விதத்திலையும் ஒரு செல்ஃப் ஈகோ சென்ட்ரிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவா தான் அவங்களால முடியுது. அவையில அதுல இருந்து இறங்கி வர எல்லாமே இருக்கு. அதுல இருந்து இறங்கி வரும்போது மிகப்பெரிய தோல்வியை நினைக்கிறேன். எங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இப்ப கஜேந்திரன் நான் ரோட்ல இருந்தாலும் எப்படி இருக்கேன்னா கேட்பேன். அப்படிதான் நாங்க அந்த நட்புறவை வச்சுக்கிறோம். ஆனா அவர்கள்ட்ட இந்த கடைசியான பேட்டியால கேட்கிறார், நீங்கள் இப்படி கதைக்கிறதே ஒரு விதமான உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை அது எனக்கு தெரியுது, அது நான் கதைக்கிற இப்படி நினைக்கிற ஒரு அனாதியம் தான் வந்து. ஆனா இதை விட வேற வழி இல்லை எனக்கு. சரிதானே? இந்த இப்படியான ஒரு கோட்பாட்டு விஷயமாக நாங்கள் எங்காவது வேறுபட்டு நின்றுதான் அந்த கோட்பாட்டு விஷயத்தை விவாதித்து கொண்டு வரலாம். ஆனா இவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு அந்த இதெல்லாம் முன்மைப்படுத்த தயாரா இல்லை. முதலாவது. 2வது விஷயம், அந்த பேட்டியில கஜேந்திரன் சொல்லி என்று சொன்னார், இவர்கள் இதையெல்லாம் விட்டுட்டு கஜேந்திரகுமாரை தலைமையாக எடுத்து வந்தால் நாங்க போவோம் இவங்களோட சேர்ந்து.
இவியல் வந்து கஜேந்திரகுமாரின் தலைமையை ஏற்று வர வேணும். வேற கதையும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் கஜேந்திர அப்ப இது என்ன லீடர்ஷிப் கிரைசிஸா? நாங்கள் இந்த ஒற்றை தலைமுறை, ஒற்றை தலைவர், ஒற்றை கோட்டு இதுன்ற விஷயத்தை உடைக்க வலிக்கிறோம். உடைத்து ஒரு சமூகத்திட்ட கூட்டு பிறப்பு பார்க்க வலிக்கிறோம். அவர் சொல்றது வந்து கஜேந்திரகுமார் தலைமையேற்று தலைமையில் கஜேந்திரகுமார் பின்னால வர வேணும். இவ்வளவு பண்ணாங்க. இது எங்கே கதைக்கிறாங்க. சரி, அப்ப அடிப்படை பிரச்சனைன்னா இது ஒரு வரட்டு வாதம், சித்தாந்தமே இல்லை, வரட்டு சித்தாந்தமே இல்லை, ஒரு வரட்டு வாதத்தை வச்சு கொண்டிருக்காங்க. துர்லபம் என்னன்னு சொன்னா கஜேந்திரகுமார் வந்து இப்ப களத்துல இல்ல. கஜேந்திரகுமார் இப்ப இருக்கிறபடினால இவர்களுக்கு அந்த தாங்கள் வச்சுக்கிற அந்த கோட்பாட்டுக்கு அங்கால் தங்களுடைய நிலைக்கு தாண்டியும் போக முடியாம சரி என்ன கதைக்கிறது பிரச்சனை இருக்குன்னா கஜேந்திரகுமார் வேண்டுமா கொஞ்சம் பல விஷயங்களை சொல்ல வலிக்கிறதுக்கு இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை கூட தெளிவாக சில கருத்துக்களை முன் வச்சிருக்கு. இது அப்படியே ஒன்றுமே இல்லை. இது இப்பயும் அந்த 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 ஒரு தனிநபரை இரண்டிய நேமிங் சேவிங்ன்ற மாதிரியான இதெல்லாம் முழுக்க செய்யறாங்க. அப்ப அது வந்து ஒரு எந்த விதத்திலயும் ஒரு இது உள்வாங்கியோ அல்லது போற இது இல்லை. நான் நினைக்கிறேன் காலம் கட்டாயம் அவர்களுக்கு பதில் சொல்லும். அவர் தானாக அந்த விஷயத்துக்கு வருவினை விட்டு அவர்களுக்கு தெரியுது தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. மற்ற தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழரசு கட்சி தன்னுடைய உள்நிலைமை கனவேருக்கு இங்க விளங்கி விட்டு ஆனா இந்த மாமியார் சீலை உறிஞ்சி ஆரட்ட சொல்றன்ற மாதிரி இப்ப உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லை இருக்கும். சரியா ஒவ்வொரு முடிச்சு கொண்டிருக்கேன். இப்ப என்னன்னு சொல்லிட்டு 13 முடிவு சொல்றோம் எல்லாம் சொல்லிச்சினம் ஆனா எப்படியோ ஸ்ரீதரன் தெளிவான ஸ்டாண்ட் எடுத்துருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த திருவண்ணாமலை நடக்கிற கூட்டத்துக்கு தமிழக கட்சி இந்த உள்ளூர் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். ஆனா கோதாசன் வரையில அவருக்கு வந்தாங்க கேட்டேன். கோதாசன் இங்க இருந்து நான் கேட்ட பையன் டீட்டெயில் தெரியல. அதை நான் நினைக்கிறேன் அவையெல்லாம் 4 நாளைக்கு இது ஒரு வலிக்கு வருவினம் நினைக்கிறேன். கட்டாயம் அதுக்கு வேற வலிக்கு இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு இந்த கூட்டத்துல கூட அந்த விஷயம் அவையர் தமிழக கட்சிக்காரரால நாங்கள் தமிழரசு கட்சியை மீட்டெடுப்போம். தமிழரசு கட்சி என்பது அங்கத்தவுடைய கட்சி அல்ல. 1000 ரூபாயை கட்டி 1000 மெம்பர் ஆயின உடனே அவருக்கு எல்லாம் பொதுச்சபையில உறுப்பினர்கள் கொடுத்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற தமிழரசு அங்கத்தவர்களின் கட்சி அல்ல. தமிழரசு கட்சியின் தமிழ் சமூகத்தின் அடையாளம். எனவே அதை அவர்கள் அங்கத்தவர்கள் என்ற பெயராலையும் தாங்கள் தான் பொதுக்குழு தாங்கள் மாதிரி கவுட்டு கோட்டலாம் என்ற நிலைமையிலிருந்து நாங்கள் மாற்ற வேண்டி இருக்குது. எனவே தமிழரசு கட்சியை நாங்கள் மீட்டெடுப்போம். இப்ப ஒரு உரையாடல் வந்து இப்ப துவங்கி இருக்குது. அது நான் 21ஆம் தேதிக்கு பிறகு நான் நினைக்கிறேன் முதன்மை பெறும் எளியோர் கையில் எப்படி அதை மீட்டெடுத்து கொடுத்தல் என்று. எனவே ஒன்றை இப்ப கஜேந்திரகுமார் இருந்தால் நாங்கள் கதைக்கலாம். கஜேந்திரகுமார் ஆரோக்கியமா கதைக்கலாம். மற்றபடிக்கு பிடிவாதத்தில் நிற்கிறாங்க. அதுவே கோபம் ஒன்றுமில்லை. இப்போ அவ்வளவு காய்ச்ச பிறகு நான் இன்டர்வியூ பார்த்த பிறகு எனக்கு செல்வராஜேந்திரனை பற்றி ஒரு பரிதாபம் தான் இருந்தது. ஏனென்றால் அந்த அவனுடைய உள்ள சிக்கல் ஒன்று முடிவதில்லை. அதை நாங்கள் என்ன செய்யறது? இப்போ செல்வின் அவர்கள் எங்களிடம் இருக்கின்றார். ஊரிலிருந்து தாயகத்திலிருந்து அவரிடம் கேள்வி கேட்க விரும்புகின்றவர்கள் உங்களை கையை துவக்கி கேள்வி கேட்கலாம். ஆரம்பம் பண்ணி ஏதாவது கேட்க போறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் கேட்பதற்கில்லை, ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் தமிழ் தேசியத்துக்கு விரோதமாகவே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்களே, அவர்கள் கடந்த காலங்களில் விடுதலை போராட்டத்துக்கு பங்களிப்பு செய்தவர்களோட இதில் இருக்கின்றார்கள். இந்த தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இணையதளங்களில். இவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? இதுதான் எனது ஒரே கேள்வி. நன்றி சந்தர்ப்பத்துக்கு. நன்றி. என்னன்னா இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். எங்களோட போராட்டம் பலவீனப்பட்டது காரணம் என்ன? நாங்கள் ஒரு தத்துவார்த்த ரீதியாக போராட்டத்தை ஒரு கட்டத்துக்கு மேல வளர்த்திருக்கோம். ஒரு காலம் இருந்தது தத்துவார்த்த ரீதியாக வளர்க்கிறதுல புரட்சி இயக்கம் அப்படி ஒரு தத்துவார்த்த இயக்கத்தை கட்டி எழுப்பினது. ஈரோஸ் இயக்கம் தானே இன்னொருத்தால் தத்துவார்த்த இயக்கத்தை கட்டி எழுப்பினது. அப்படி செய்ய மற்ற இவங்கெல்லாம் தேசியம் என்ற ஒரு இதுக்கால மட்டும்தான் போய் கொண்டு அப்படின்னால இந்த தத்துவார்த்த பலம் எங்கள்கிட்ட போராட்டத்துல பெருசா இருக்கு. தேசியத்துவம் மட்டும்தான் இருந்தது. அந்த தேசியத்துவம் பல இடங்கள்ல குருட்டு தேசியவாதமாக இருந்து தேசியத்துக்காக உயிரும் கொடுப்போம், அவ்வளவுதான். சரியா? தேசியத்துக்காக உயிரும் கொடுப்போம். அதுக்கு பின்னாடி ஆழமான பார்வைகள் அதில் உள்ள பலங்கள் பலவீனங்களை ஆகிற அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நாங்க வழிகாட்டல. எதிரியாக சிங்கள மக்களை காட்டிக் கொள்வதன் மூலம் உங்களோட தேசியத்தை காட்டி எடுக்கின்றபடியே தான் எங்களுக்கு நடந்தது. சிங்கள மக்களை எதிரியாக காட்டி அதே ஒரு மனதில் வன்மமாக பதிவு செய்யறது விஷயம் இருந்தது.
இப்ப நாங்க இப்படி கன விஷயங்களை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு போகப்படக்கூடாது. தெளிவாக அறிவியல் இப்ப புலம்பெயர் தேசத்துல இருக்கிற உங்களோட பிள்ளைகள் வேற பிள்ளைகள் கடைசியும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதை ஏன் டக்காண்டி அப்படி ஏன் சொல்றீங்கன்னு உங்களை திருப்பி கேட்பீங்க. ஆனா இங்க நாங்கள் அப்படி இல்லை. அந்த காலத்துல மூச்சோர் சொன்னா திருப்பி கேட்காதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க, இது வந்து எல்லாரோடையும் இருந்து ஆறாவது கதைக்கின்றோம், விளக்கப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு விஷயத்தை சொல்வதற்கும் ஆதாரங்கள், அனுபவ படிப்பினைகள், கடந்த காலத்துடைய இது உண்மைகள் என்ன அல்லது அனுபவங்கள் என்னன்றதுன்னு அவர்கள் சொல்லி விளங்கப்படுத்தித்தான் இந்த விஷயங்கள் உங்களை கடந்து போக ஒரு தெளிவு வருகின்றது. என்ன உங்களுக்கு தெரியும், எங்களை கல்வி திட்டத்தை எங்களை ஒடுக்கி கொண்டு வந்திருக்கு. ஏதோ ஒன்று பாடமாக்கி சர்ச்சை சோதனை பாஸ் என்றால் அங்கால பட்டம் கிடைச்சா உருண்டையா சதுரமாண்டா தெரியாத எங்களை பட்டா படிப்பு எல்லாம் வந்துருக்கு. இது எங்களுக்கு மிகுந்த சவால் இருக்கு. இதுக்குள்ள இந்த ஒரு ஆளுமையை அவருக்கு பேசுகின்றோம் எல்லாரோடையும் பேசுகிறோம். இந்த நாள் அதுக்கு முன்னால் நெல்லியடியில கூட்டு நடந்தது. நெல்லியடியில அனௌன்ஸ் பண்ணுகிற அந்த அனௌன்சர் சொல்லுகின்றான், இந்த அடிநேயத்தில் நோக்கி அவங்களோட எதிர்கால தலைவர் 21 தனிப்பெரும் தலைவராக வரப்போன்றவர் என்று நான் சொல்லி அனௌன்ஸ் பண்றேன். அவன் பக்கத்துல இருந்த சுரேஷனுடைய தம்பி சுரேஷ் தான் இருந்த பக்கம் சுரேஷ் என்னடா நடக்குதுங்க, இது அனௌன்சருக்கு அடிப்படை வழங்கல, இவர் என்ன அனௌன்ஸ் பண்ற ஐநேத்திரம் நம்மளோட தேசிய தலைவராக வரப்போறார் 22 சொல்லி சொல்றானே. இந்த விலங்கு தானே உங்களுக்கு என்ன நடக்குது, எல்லாருமே அந்த ஒவ்வொரு இடத்திலையும் அதை விளங்கப்படுத்தி அறிஞர்ன்றது குறியீடு மட்டும்தான். அவரோட தலைவரே இல்லை, 22 அவர் எதுவுமே பணியாற்ற மாட்டார் அந்த விஷயத்துல எப்படிதான் சொன்னாலும் புரியுது சரியான கஷ்டம். அது என்ன முன்னாலும் அப்படி ஒரு சிந்தனை வருது. மற்ற இது ஒரு இனோவேட்டிவ் மாடல். எங்கட இனப்பிரச்சனை, இலங்கையின் இனப்பிரச்சனை என்று ஒடுக்கப்பட்டவனை தோற்கடித்து திரும்பி தோற்கடிக்கப்பட்டவன் மீண்டும் தங்களுடைய அணுகுமுறைகளுக்கு கூட முந்தி சொன்ன மாதிரி, அதாவது வார்ஸ் த கண்டினியூஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இன் அதர். அதே போல திருப்பி என்ன நடக்குது, பாலிடிக்ஸ் இன் கண்டினியூஷன் ஆஃப் பை அதர் மீன்ஸ் என்று சொல்லி ஏதோ ஒரு யுத்தமும் அரசியலும் மாறி மாறி ஒரு நோக்கத்தை தான் நிறைவேற்றுது. மக்களை மார்ஜினலைஸ் பண்ணி ஒரு இனத்தை இல்லாம செய்யற எல்லாம் போகுது. அப்ப இந்த விஷயத்துல நீங்க கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கப்படுத்த வேண்டியது. முன்னாள் ஜெர்மன் ரிப்போர்ட்டர் சொன்னாங்க, 2 பேர் வந்து என்னோட கதைக்கு சிச்சுவேஷனை கேட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு போஸ்ட் ப்ளோ சிச்சுவேஷனை பற்றி சொல்றேன்னா உங்களுக்கு 2 சொல்லலாம், அதை கூட புரியுமான்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னு கேட்டேன், நான் உங்களுக்கு மார்ஷல் பிளான் தெரியும், ஜெர்மன் மேல கட்டி எழுப்பி மார்ஷல் பிளான், அமெரிக்கா உன்னிஸ் நாடுகள் சேர்ந்தா ஜெர்மனை கட்டி எழுப்பி மார்ஷல் பிளானுக்கு முன்னால ஒரு 3 வருஷம் மெக்கோ பிளான் என்ற பிளான் இருந்தா உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. சொல்லி விளங்கையில இந்த உச்சரிப்பும் புரியலையோ என்னவோ சொல்லி விளங்கையில நான் சொல்லி இந்த பேர் இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி ஒரு பிளான் இருந்தது. அந்த மெக்கோ என்கின்ற அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் அவன் அறிமுகப்படுத்துற பிளான் என்றால் அமெரிக்காவை ஜெர்மனியை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுவது. அது 4 இருந்தது. ஒன்று பிராக்மெண்டேஷன், ஜெர்மனி ஒரு நாடா இல்லாமல் எல்லாரும் பிரிச்சு எடுத்துருவோம், கைப்பற்றின உடனே துண்டு துண்டா பிரிச்சு எடுத்துருவோம், அது ஒரு நாடா இருக்கக்கூடாது. 2வது ஜெர்மனியினுடைய முழு வெற்றிக்கு ரகசியம் இருந்து அவங்க கைத்தொழில் மயமாது. எனவே முழு கைத்தொழில் தொழிற்சாலைகள் அதுகளை எல்லாத்தையும் உடனடியா பிடிக்கணும் கூட நாட்டுக்கு போயிடுவோம், அந்த நாட்டுக்கு வைக்கக்கூடாது. மற்றது அப்படி உங்களை பிடிங்கலாம் அழி டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணுங்க, கொடுத்து டேமேஜ் கிரவுண்ட்ல 0 ஆகும். அப்ப இது 2வது. 3வது இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல ஈடுபட்டு அவ்வளவு தொழிலாளர்களையும் அப்படியே அந்த ஊர்களில் இருந்து கிளப்பி விவசாய கிராமங்களுக்கு திரட்டி விடுங்க. விவசாயத்துல மட்டும்தான் ஈடுபடணும், எந்த ஒரு கைத்தொழில் முயற்சிக்கும் பெறக்கூடாது. சரியா? 4வது என்ன சொன்னால், ஜெர்மனியே ஒட்டுமொத்தமாக ஒரு பாரம்பரிய விவசாயத்தில் மட்டும் தங்கி வாழுகின்ற ஒரு இதாக மாத்துங்கன்னு சொல்லி அதே செய்தாங்க. அந்த செய்த வழிக்கு 43 இருந்து 47 வரை புதிய வலிக்கிட்டால் அமெரிக்காவில் தலைவர் ஜனாதிபதி மாறின உடனே புதுசாக ஜனாதிபதி மொமெண்டோவை திரட்டி விட்டான். வந்தோடனே அவர் திரட்டி போட்டு தன்னுடைய ஹெர்பர்ட் ஹூவர் தன்னுடைய வைஸ் பிரசிடென்ட் அனுப்பினான். ஜெர்மனியில போய் சிச்சுவேஷனை பார்த்துட்டு வாண்டு அந்த அங்க போன உடனே அறிக்கை அனுப்பிச்சது. 25 மில்லியன் யூதர்கள், 25 மில்லியன் ஜெர்மானியர்கள் பட்டினியின் விளிம்பிலும் மரணத்தின் விளிம்பிலும் இருக்கின்றார்கள். இந்த அக்ரிகல்ச்சர் பொருளாதாரத்துக்கு கொண்டே அவளை திணிச்சதாக இந்த ஜெர்மனியுடைய விவசாய பொருளாதாரம் எந்த விதத்திலும் நம்மளை தாங்காதுன்னு சொல்லிட்டு, எனவே நாங்கள் மாற்று வழி கண்டுபிடிக்க வேண்டும். ஜெர்மனி இப்பொழுது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறது. எனவே ஜெர்மனியை நாங்கள் மீள கட்டி எழுப்ப வேண்டும். பிறகுதான் அவன் மொகந்தோ உருவாக்கினது அறிமுகப்படுத்தினது டி இண்டஸ்ட்ரியலைசேஷன். இவர் மாஸ்டர் பிளான்ல திருப்பி கொண்டு வந்தது ரீ இண்டஸ்ட்ரியலைஸ், மீளவும் கைத்தொழில்மயமாக்குறேன்னு சொல்லி. அப்ப நான் அவருக்கு அதை விளங்க உறுதி போட்டு சொன்னேன், எங்களுக்கு மட்டும் நடக்குது, யுத்தத்தால் அழிஞ்ச பிறகு நாங்கள் எந்த ஒரு கைத்தொழிலும் துவங்கக்கூடாது, எங்கட விஞ்ஞான அறிவு வளரக்கூடாது,
எங்களோட தொழிலாண்மை வளரக்கூடாது, எங்களுடைய கடல் வளத்தில் நாங்கள் கட்டுப்பாடை கொண்டிருக்க கூடாது, எங்களோட விளைநிலங்களை நாங்கள் வைத்திருக்காமல் எதிர்வழியில் தாங்கள் பறைக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்குது. எனவே இதுதான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக விளங்கப்படுத்த வேண்டிய அவர்களுக்கு பிரியா இப்ப எங்களுக்கு விளங்குது எல்லாம் வந்து போனாங்க. அடிப்படை தான் நாங்கள் நிரந்தர எங்களை விளங்கப்படுத்தி கற்று திருப்பி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. இதுல ஒண்ணு என்னை விட புலம்பெயர் தேசத்துல இருக்கிற இளம் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் என்னை விட சவுண்டா இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு நிரம்பரியல் இருக்கும், அறிகிறது இருக்கும், மொழி ஆளுமை இருக்கும். எனவே அவர்களால் எப்படியான விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது சாத்தியமா இருக்கு. எனவே அந்த அப்படித்தான் நாங்க போறோம், தாண்டிக்கணும். நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி உங்களிடம். அதாவது 2வது உலக யுத்தத்தின் பொழுது ஒரு புதிய உலக ஒழுங்கு ஏற்பட்டது. அதன் ஊடாகத்தான் பல நாடுகள் விடுதலை அடைந்தன. அதே போல் இன்று நடக்கின்ற பூகோள அரசியலில் ஒரு 3வது ஒழுங்கு ஏற்படும் என்று சிலருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டா என்பதை எனது கேள்வியாக கேட்டு முடிக்கின்றேன். நன்றி உங்களுடைய விளக்கத்துக்கு. ஏனென்றால் அப்படி தமிழர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றாலும் அவர்கள் பலம் பொருந்திய சமூகமாக இருக்க வேண்டும். அவர்கள் பலம் பொருந்திய சமூகமாக இருந்தால்தான் போரிடும் நாடுகளின் தீர்மானங்களில் ஆளுமை செலுத்தக்கூடிய செல்வாக்கு கொண்டவர்களாக இருக்கணும். அந்த தேசத்துக்குள்ளும் தங்களை தக்க வைக்கக்கூடிய பலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பெற்றுமில்லாமல் அனாதைகள் எதிரிகளாக இருப்பார்களே ஆனால் வறுமை கோட்டுகள் இருக்கிறவங்க ஊரை விட்டு தப்பிச்சு போக உள்ளாக்கண்டால் அவர்கள் யாருமே இதில் அக்கறைப்பட மாட்டார்கள். அதான் அவங்களோட பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கிழக்கு தீமோரை பிரிக்கிற வலிக்கிட்டதுல கிழக்கு தீமோர் மக்கள் போராடினது என்பதை விட ஆஸ்திரேலியா போராடினான் கூட. இந்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த கிழக்கு தீமோர் ஈஸ்ட் சொல்லி அந்த கிழக்கு கடற்கரை மண்ணெண்ணெய் அந்த எண்ணெய் வளம் நிறைந்த அந்த பிரதேசத்தை எல்லாம் தண்டை கட்டுப்பாடுக்கு எடுக்க வேண்டும் என்றது ஒரு பிரச்சனை. போர்த்துக்கல் மற்றொரு பின்னணியில் காரணம் என்றால் ஈஸ்ட் தீமோர் கிழக்கு தீமோர் ஒரு கிறிஸ்தவ நாடு. அது அடிமைப்பட்டிருந்த இந்தோனேஷியா அந்த முஸ்லீம் நாடு. எனவே அந்த 2 இடத்துலயும் 2 பலமான காரணிகள் இருக்கு. அப்ப எனவே அப்படி நாங்களே காரணிகளை தக்க வைக்கிறது நாங்கள் பலம் கொண்டவங்களா தேசத்துக்குள்ள அப்படியே நாங்கள் ஒன்றுமே இல்லாம ஒரு சதவீதத்துக்கு தான் எங்களை நம்பி அவனை நாட்டை எடுத்து தருவான். இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சவுத் சூடான் விஷயத்துல நீங்க கடுமையான அனுபவம் பட்டிருக்காங்க பாத்தீங்களா? சவுத் சூடானுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி அதை விடுவிச்சு அதுக்கு ஒரு 5 வருஷம் பசீர் அரசாங்கத்தில இருந்து இடைக்கால வச்சு அதெல்லாம் நடத்தி எல்லாம் கடைசி அவங்க ஆட்சியை கொடுத்த பிறகு கடைசி என்ன உள்ளுக்கு சண்டை பிடிக்க கொண்டே இருக்காங்க. முதல் சண்டையில சாகாத அளவு சமைப்பட்டுக்கு உள்ளுக்கு இனக்குழுமங்கள போராட்டத்தால அதுக்குள்ள பிரதான தெரியும். அங்க உள்ள பெரிய பெரிய முதலீடுகள், மிகப்பெரிய ஆணிகள், தோட்டங்கள் எல்லாம் அங்க உள்ள ஒவ்வொரு இராணுவத்தினருக்கும் சொந்தமாயிருக்கு. இப்படி இப்ப கடுமையா குழம்பி போயிருக்கலாம். அந்த தென்சூட அனுபவம் வித்தியாசமா இருக்கு. ஆனா கொசோவா இந்த அனுபவம் வித்தியாசமானது. கொசோவா இந்த மாடலும் வித்தியாசமானது. அப்ப இப்படி கணக்கு இதெல்லாம் நாங்க எங்களை தயார்படுத்தோம். சுவர்ந்து சீக்கிரம் பெரிய நாங்க எங்களை தயார்படுத்துற அந்த பணியை நாங்கள் செய்து ஆயத்தப்படுத்தினா தான் நிச்சயம். இஸ்ரேல் ஐநா அங்கீகரிக்கும் பிறகு காத்து கொண்டிருக்கையிலே யூதர்கள் அவர் 1800 இந்த பிற்பகுதி நடுப்பகுதியில இருந்து போய் பாலஸ்தீன காணி வேண்டி அந்த காணிகளை கொஞ்சம் கொஞ்சமாக்கி உருவாக்கி நிலசரி உருவாக்கி அது உருவாக்கி இது உருவாக்கி எல்லாம் செய்து 48ஆம் ஆண்டு டிசம்பர் செய்யும் போது அங்க ஒரு தேசம், அங்க ஒரு நிலமும் மக்களும் எல்லாம் இருக்குது. எனவே சிம்பிள் ஆடிக்கல பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்களும் என்ன செய்யப்படுறோம்? நாங்கள் அப்படி நிலைமை வரைக்கும் நாங்க ஊர்ல ஆசைப்பட மாட்டோம். அப்ப எனவே நாங்க அதான் நாங்களுக்கு பலம் பொருந்திய ஒரு ஆசைல இருந்தா மட்டும்தான் மற்றவங்க எங்களை செய்ய முதலீடு எல்லாம் முதலீடு தானே. சர்வதேசம் செய்யற எல்லாமே அரசியல் முதலீடுகள் தானே. அப்ப அவனோட தேசத்தை பிரிக்கிறானோ தேசத்தை ஒத்துறானோ எல்லாமே அவனுக்கு அது முதலீடு. அவன் முதலீடு வேணும்னா பலமான இடத்துல முதலிடுவான். அதுக்கு நாங்கள் எங்களே பலமானவர்களாக காட்ட வேண்டும். கடைசியா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நன்றி ஐயா. சாரி, என்னென்னு சொன்னால் இப்ப நீங்கள் இதை இங்க இருக்கின்றவர்களும் கேட்கின்ற கேள்விதான். சரி, 21ஆம் தேதி மட்டும் நாங்கள் இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு 22ஆம் தேதி நடக்குது. அதாவது இப்ப நாங்கள் இந்த கிழக்கு தெற்கு வேட்க வேட்பாளர் ஒருவருக்கும் வாக்கு போட இல்லை. 10 லட்சம் வாக்குகள் பொது வேட்பாளருக்கு கிடைச்சிருக்கின்ற ஒரு இதை வச்சால் 22ஆம் தேதி 22ஆம் தேதி என்ன செய்ய போறீங்க? அடுத்தது அதே மாதிரியான நிலைமை நாங்கள் 77லையும் பார்க்கலாம். 77ல எலெக்ஷனை 22 சீட்டு எடுத்த பிறகு ஓடி போய் மாவட்ட சபை என்று சொல்லி துவங்கிச்சுது.
அப்ப இதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மைகளை உருவாக்குது. சரி, அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து கருத்தாக இருந்தால் பிளான் வச்சிருக்கின்றோம் 22ஆம் தேதிக்கு பிறகு என்றதை கொஞ்சம் தானே நாங்கள் வெளியில அதெல்லாம் சொல்லுங்க நீங்க கருத்து. செல்வன் கேட்கின்றதா? செல்வன் செல்வன் உங்களை கேட்கின்றதா? போயிட்டு ராம் என்ன செல்வன் கொஸ்டின் கேட்கவா யோசிச்சு நீங்க? வணக்கம். நான் இப்ப கூட 21 பிறகு என்ற தான் நான் இப்ப. சரி, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதா வருது ஐயா. நீங்கள் ஒரு கால் சரி திரும்ப சொல்லுங்க. இப்ப மியூட் எடுத்துட்டு கதைங்க ஐயா. உங்களோட மியூட்டா இருக்குது செல்வன் ஐயா. செல்வன் ஐயா மியூட் ஆயிருக்குது உங்களோட போன். வணக்கம் செல்வின், உங்களுடைய இது மியூட்டா இருக்குது. வணக்கம். நான் நிகன் செல்வின். நான் இந்த இதண்டலாமோ நான் ராம். செல்வின் வந்து மீட்டா இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேட்க போறீங்களா இல்ல நீங்க என்ன சொல்றேன்னா சொல்லுங்க. ஓகே, நன்றி. நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு இது அருமையான சந்தர்ப்பம். 83ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் சில விஷயங்களை நான் அனுபவப்பட்ட ரீதியில சிலதில் பயந்த செல்வின் சார் வந்து நல்ல ஒரு அருமையான சில விளக்கங்களை இங்கே கொடுத்து கொண்டிருக்கார். அவருக்கும் எனது நன்றிகள். அவர்கிட்ட ஒரு கேள்வி என்ற முறையில இந்த கருத்தை பதிவிடுறேன். என்ற இதுவரை காலமும் இருந்த இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நோப்பாடு ஒவ்வொரு காலமும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து போய்கொண்டிருக்கிற உண்டு. ஆனா இந்த வருடம் வந்து நாங்கள் 80%, 70% ஒரு ஒன்றிணைஞ்சு சில முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஆதரிக்க வேண்டாம் என்று அவரை புறக்கணிப்போம் என்றதும் ஒரு பிழையான கருத்து. ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணிட்டேன் ஏற்கனவே. மற்றது எதிர்கட்சி 2 சஜித் யோரணிலையோ யாரையோ அது ஆதரிச்சும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. 30 வருட கால யுத்தத்துல இப்ப 15 வருஷம் முடிஞ்சு இப்ப 15 வருஷம் அரவாசி இதை நாங்கள் இன்றைக்கு இதன்றிருக்கோம். இன்றைக்கும் பழைய புள்ளியில தான் போய் நிற்கிறோம். அப்ப செல்வின் சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இது வந்து நாங்கள் பலமாக இருக்கிறது இது ஒரு குறியீடு. 22ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் நடக்காதுன்றது வந்து எங்கட கையில இல்லை. ஆனால் உலக நாட்டுக்கு நாங்கள் தமிழர்களாகிய எங்களுக்கு தமிழர் வடகிழக்கு மட்டும் இல்லை, தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் தமிழ் எங்க மலையகம் எங்க இருந்தாலும் வாக்குரிமை உள்ள ஆட்கள் வந்து ஒரே குறியீடாக சங்க சின்னத்துக்கு போடுவார்களாக இருந்தால் இது ஒரு வரலாறு திருப்பு முனையாக அமையும். இதன் மூலம் பலதரப்பட்ட உலக சமூகத்துக்கு நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை கொண்டு போகலாம் என்றது எனது கருத்து. நன்றி. நான் கேட்டுக்கொண்டுதான் நான் கூட இல்லை. என்ன எனக்கு தொலைபேசியில் அந்த ஒவ்வொரு பண்ற முறையில சிக்கல் இருந்தது. கேட்டுக்கொண்டுதான் ரைட். என்னன்னு சொன்னா இவர் சொன்ன விஷயம் அதான் அடிப்படையில வந்து என்னன்னு சொன்னால் 22க்கு பிறகு நாங்கள் எப்படி வேலை செய்ய போறோம், எப்படி எல்லாரும் 21 அந்த தேர்தலில் 22 இலங்கையில் அடுத்த 2 கிழமைகளும் இலங்கையில் ஒரு அமைதி காலமாக பிரகடனப்படுத்தப்படும் நினைக்கிறேன். தேவையோ அது கணக்கு ஓவங்கள் இருக்குது, அப்படியெல்லாம் போகும். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வீட்டுக்குள்ளேருந்து ஹோம் ஒர்க் செய்து கொண்டே இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் 22க்கு பிறகு இந்த வெளியில நிற்கிறார்கள் எல்லாரையும் ஒண்டா அழுகிறது என்ன, ஒண்டா அழுகிற எல்லாரையும் பற்றி எப்படி நாங்கள் ஒரு கேதரிங் கொண்டு செய்யறது, எப்படி செய்யறது, அதே வேளையில என்னென்ன விஷயங்களை முக்கியப்படுத்தி நாங்கள் கதைக்கிறது எப்படி என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இப்ப லிஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். புரிம்பா ஒரு கலந்துரையாடல் எங்களுக்குள்ள திக்கா துண்டு துண்டாக புலம்பெயர்ந்து வர்றார்கள், இங்க உள்ளுக்கு வந்திருக்கிறார்கள், அங்க நிற்கிறார்கள், இங்க உள்ளுக்கு முக்கியமான செயற்பாட்டாளர்கள் எல்லாரோடையும் காட்டிக் கொண்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக. அதான் என்னுடைய முழு நோக்கம், அதான் முழு செயற்பாடுகள், அதுதான் அது போய்கொண்டிருக்கு. அது இது ஒரு வகையில ஒரு சென்சஸ் பேப்பராக பெரும்பாலும் 22ஆம் தேதிக்குள்ள நான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி அடுத்த வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றது
அந்த கன்செப்ட் பேப்பருக்கு கூட நாங்கள் போகணும் என்றால் அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று எங்களோட அஸ்பிரேஷன், எங்களுடைய முயற்சிகள் அல்ல எங்களுடைய அபிலாசைகள் சம்பந்தமாக நாங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு இதை கொண்டு வர போறோம். கடந்த காலத்தின் பிரகடனங்கள், எங்களுக்கு ஆணையர் எல்லாத்தையும் பற்றி கொண்டு நாங்கள் எப்படி அங்கால போக போறோம் என்ற ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, நாங்கள் அது நடந்து கொண்டிருக்க பொலிட்டிக்கல் ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்க அதே வேளையில எங்களோட மக்களை வலுவூட்டுகின்ற வகையில் எப்படி அவர்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்க போகிறோம், எப்படி எங்களோட அபிவிருத்தி திட்டங்களை எப்படி கையாள போகிறோம், அல்ல ஏனைய விஷயங்கள்ல உங்க நிலத்தை எப்படி கையாள போகிறோம், வளங்கத்தை எப்படி கையாள போகிறோம், அப்படியான விஷயங்கள் நிரம்ப புள்ளிவிவரங்கள் அதை வெளியில் கணக்கு விஷயங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எல்லாமே ஒரு இதுக்குள்ள வரும். என்னுடைய மனதில் உள்ள விஷயம் என்னன்னா, நான் ஒரு 2012 9ஆம் ஆண்டுக்கு பிறகு 10ஆம் ஆண்டு இருக்கலாம் நினைக்கிறேன். இந்த யுத்தமெல்லாம் கிளம்பி போயிருந்த பிறகு ஒரு சந்தர்ப்பம் ஆஸ்திரியா அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு அளித்தது. அதை கொண்டு நாங்கள் எங்களுடைய கட்சி அரசியல் தலைவர்கள் உள்ளூர்ல இருந்தவர்கள், அதோட புலம்பெயர் தேசத்துல இருந்த அமைப்புகள் இருந்து எல்லாரையும் வியன்னாவில் ஒரு கிட்டத்தட்ட 5 நாள் ஒண்டா வச்சு சந்திக்க வச்சு பேச வச்சு நாங்கள். அப்படி அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் கேம் தான், எங்களால் இயலாது. அப்படி திருப்பி இதை நான் 2012-13 போச்சு. நான் எனக்கு அந்த ஆஸ்திரியா கவர்மெண்ட் இலங்கையை விட்டு வெளியேறினபடினால அவர்களுக்கு அந்த தங்களுக்கு அதை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். வேறொரு நாட்டையும் கேட்க முடியல. நாங்களே அவங்கள கேட்பான், நாங்களே எங்களுக்குரிய ஒரு பட்ஜெட் பொருத்தமான பட்ஜெட் உள்ள ஒரு சின்ன எங்கேயாவது கண்ட்ரியில எல்லாரும் சந்திச்சு கதை கேளுமென்று சொன்னால் எங்களோட கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் செயற்பாட்டாக சிந்தனையாளர்னு சொல்லி ஒரு 30-40 பேரை நாங்கள் ஒன்றாவோட இழுத்து போட்டு இந்த ஒரு கிழமை முழுமையமா அதுல இருந்து எல்லாம் கட்சியும் முடிவுக்கு கொண்டு வர்றது. அந்த இடத்துக்கு கஜேந்திரகுமாரையும் நாங்கள் கூப்பிடலாம், ராமநாத கட்சியும் பலிக்கு வரும். அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு புலம்பெயர் சமூகத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கூடி அடுத்த திசையை நோக்கி ஒரு தேசிய சபையாக நாங்கள் கதைக்கலாம். அப்படிதான் நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன் 21க்கு பிறகு. இது என்ன கேட்கப்படுகின்றதுன்னா, நாங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை 77ஆம் ஆண்டு நாங்கள் செய்தோம். ஆனால் அதுக்கு பிறகு அதை அப்படியே ஏதோ காரணத்துக்காக அப்படியே ஒரு சைட்டாக போகின்றது. அப்போ நாங்கள் ஆனால் அந்த நேரம் அவர்கள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்களானால் இந்த டைமில் இது நாங்கள் ஜனாதிபதிக்கு போடாமல் அங்கே அவர்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்காமல் நாங்கள் எங்களுக்கு போட்டுட்டு பேருந்து இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்ற, அப்போ நீங்கள் எல்லாம் பிளான் வச்சிருக்கின்றீர்களா, இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கணிசமான இதை எடுத்தீங்கள் என்று சொன்னால் ஒரு பேரம் பேசுறதுக்கு அல்ல அவர்களோட ஒன்று கூட்டாக சேர்ந்து சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்கான பிளானுகளை வச்சிருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகின்றது. இதை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்து என்ன சொல்லக்கூடிய இருக்கு? விஷயம் என்னென்னா, கணிசமான வாக்குகளை எடுத்தால் என்ற கேள்வியே இல்லை என்ன பொறுத்தவரை. அது கணிசமான வாக்கு எடுக்கிறோமோ இல்லையோ எங்களை பொறுத்தவரை நாங்கள் முக்காக்கு நேரம் தாண்டிட்டோம். சரிதானே? கணிசமான வாக்கு எடுத்தா தான் கதைப்போம், எடுத்தா தான் சிந்திப்போம். இல்லையேண்டா 22ஆம் தேதி போய் களத்துல கயிறு போட்டு செத்து போயிடுவோமா? இல்லை இல்லை இல்லை. நீங்கள் அந்த எண்ணிக்கையை வைக்கவா? எண்ணிக்கையில 0 ஓட்டு வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. சரி, ஏன்னா நாங்கள் இந்த இதுக்குள்ள தாண்டி வந்தோம். இது எங்களோட வாழ்வியல் போராட்டம், உங்களோட இருப்புக்கான போராட்டம். இதுல எத்தனை வாக்கு விழுது என்ற நம்பிக்கையில், ஆனால் பெரிய ஒரு முயற்சிக்குள்ள தமிழ் மக்கள் அரசியல் பேச வச்சுக்கிறோம்ன்றது மிகப்பெரிய வெற்றி கதை. இன்று இந்த உலகம் முழுக்க புலம்பெயர்ச்சமோ உள்ளூர்ச்சமோ சேர்ந்து கதைக்கு ஒரு விஷயத்துன்றது பெரிய விஷயம். சரிதானே? எல்லாரும் ஒருமித்த ஒரு சிந்தனைக்கு வந்துக்கிறோம், பெரிய விஷயம். எனவே எங்களை பொறுத்த வெற்றி தான். எனவே நீங்கள் அந்த எண்ணிக்கையை விடுங்கோ, 21ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் செய்கிறது தான். அது சம்பந்தமான அந்த ஃபார்முலேஷன் செய்வாங்க என்றால் எனக்கு ஒரு சொந்த அனுபவம் இருக்குத்தானே. இடைக்கால நிர்வாக சபையில சம்பந்தமாக பணியாற்றி இருக்கு. இந்த உயர்வு இடங்கள் அந்த கூட்டம் விசேட செயற்பாட்டு அமைப்போட உருவாக்கினவங்க அந்த அமைப்புகளை பொறுப்பாக இருந்திருக்கிறேன். சரியா? மிக நீண்ட காலம் இதுக்குள்ளேயே நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் இதுக்குள்ளேயே தேர்தல் அரசியலோ அல்ல பதவி கண்கால நான் மிகப்பெரிய அனுபவத்தையும் படைப்பையும் பெற்றுக்கொண்டு என்னுடைய வாய்ப்பு, எனக்கு அதிர்ஷ்டம். நான் இடம்பெயர்ந்து போயிருந்த காலத்தில் நோர்வேல இருக்கும்போது எனக்கு இந்த உலகத்துல விடுதலையோடு சம்பந்தப்பட்ட பல நாடுகளோடு நான் உறவாடி இருக்கேன். தென் சூடான், கொசோவா, ஈஸ்ட் திமோர் எல்லாத்தோடு இடம்பெயர்ந்து நாங்கள் நெருக்கமாக பணியாற்றி இருக்கிறோம். எனவே எங்கள்கிட்ட அவ்வளவே நான் திருப்பி இதுக்கெல்லாம் போடுறேன். நான் ஒன்றும் எனக்கு எந்த பேப்பர் குவாலிட்டி எனக்கு எடுத்து போட்டு போயில்லை தான். எனவே அந்த தன்னம்பிக்கை தான் எனக்கு இருக்கின்றது. இப்படியோ இந்த அடுத்த தலைமுறையை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். வணக்கம். சொல்லுங்கள்ல முருகன். என்னென்றால் 21ஆம் தேதிக்கு பிறகான விடயங்கள் கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கிறீங்கள். இப்ப 21ஆம் தேதி வரைக்குமான விடயத்துலதான் இப்ப நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேணும்.
அப்ப அது பிரச்சாரம் என்ற அளவில் 18ஆம் தேதி வரைக்கும் தான் விடயங்கள் இருக்கின்றன. இதுக்குள்ள கஜேந்திரகுமார் அணியை பற்றி அல்லது திரு கஜேந்திரன் அவருடைய விடயங்களை பற்றி பேசுறோம். இங்க நான் கோபி என்கின்ற அன்பர் இருக்கிறார், உங்களுக்கும் தெரியும். அவர் சொல்லுவார், நாங்கள் 2010 இருந்து பகிஷ்கரிப்பு என்கின்ற ஒரு நிலைப்பாடுலாம் இருக்கிறோம், நாங்கள் அதை மாத்துறது என்னன்னு கேட்டேன். நான் அவருக்கு சொன்னேன், நாங்க என்ன செய்யறது, இதுக்கு நாங்க என்ன செய்யறது தெரியும். நான் அவருக்கு சொன்னதே உங்களை சொல்லிட்டு அப்புறம் உங்களோட பதில் வருவார். நான் அவருக்கு சொன்னேன், போராட்ட வடிவங்கள் மாறலாம், போராட்ட இலக்கு மாறக்கூடாது என்கின்ற அந்த பிரபல்யமான வார்த்தையை நீங்களே அவருக்கு யோசிக்க கூடாது. அப்ப புறக்கணிப்பினுடைய பகிஷ்கரிப்பினுடைய அல்லது புறக்கணிப்பினுடைய இன்னொரு வடிவம் தான் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து என்கின்ற பொழுது அவர் அதற்கு சரியான பதிலை சொல்லவில்லை. அது ஒரு புறம் இருக்கு, அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்ப தமிழரசு கட்சியினுடைய விடயம் இந்த என்ன மாவையும் பலவிதமான மாற்றி மாற்றி கதைக்கிறார். சுமந்திரன் சொல்றார், காரணம் கொண்டும் நான் சஜித்துக்கு தான் என்ற நிலையில மாற்றம் இல்லையாண்டு. ஸ்ரீதரன் இதுவரைக்கும் ஸ்ரீதரன் என்ன சொல்றாரு ஒன்றுமே சொல்லவில்லையா என்றது எனக்கு தெரியாது. அதனால ஒரு வெளிப்பாங்காக தமிழரசு கட்சி என்றால் ஒரு மக்கள் கட்டமைப்புள்ள ஒரு பாரிய கட்சி என்கின்ற ஒரு திறமை ஒன்று இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் யதார்த்தம் என்றது நீங்கள் அங்கேயும் இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களை விட கூட தெரியும். என்னுடைய ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்றால், இப்ப கூடுதல் வாக்கு எடுக்கணும். நீங்க 0 vote எடுத்தாலும் என்னுடைய பணியை நான் என்னுடைய 40 வருட அனுபவத்தோட தமிழ் தேசியத்தை கொண்டு செலுத்த வேண்டும் நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதுக்கு உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் கூடுதல் ஓட்டுகள் எடுக்கணும். 51 vote 51% என்பது மினிமம் பாஸ். ஆனால் 72 தேர்தலிலே சுற்றி தொடர்ந்து பணியாற்றியவன், அந்த காலத்தில் 26 வயது பட்டுக்கோட்டை தொகுதியிலே சுற்றி தொடர்ந்து பணியாற்றியவன். அப்ப அதனுடைய தான் நான் உங்களை அந்த முதல் தரம் கேட்டது இந்த பெரிய கூட்டங்களுக்கான சேவையை பற்றி. அப்ப இப்ப தமிழரசு கட்சி அதனுடைய மௌனம் அல்லது பலவிதமான குழப்பங்கள் என்றது தமிழரசு கட்சியை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்களுக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்ப ஒரு உலகமாக அற்புதம் மாதிரி பொது வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களியுங்கள், இல்லை உங்களுக்கு சுயமான சிந்தனையில் வாக்களிங்கள் என்ற ஒரு விடயம் வராதா என்கின்ற ஒரு வகையான அங்கலாய்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி நடப்பதற்கான சாத்தியம் அறிவின் நிலையிலே குறைவென்றுதான் நினைக்கிறேன். அப்ப இது சம்பந்தமாக இது உலகமே கதைக்கிறேன் என்றால், அந்த தமிழரசு கட்சி முகாமில் இப்ப யாரு விக்னேஸ்வரனும் ஒவ்வொருத்தரும் அவ்வப்போது சொல்லுகிறார்கள், தமிழரசு கட்சிக்குள்ள பெரும்பாலானவர்கள் பொது வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க இருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அது ஒரு சும்மா போடி போக்கில கதைக்கிறார்களா, இல்லை அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? என்னுடைய கேள்வியினுடைய பின்னணி முழுக்க கூடுதல் வாக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் ரணில் விக்ரமசிங்கா கிளிநொச்சியில நடத்தின கூட்டத்தை பார்த்த பொழுது உள்ளபடியே சொல்லுறேன், இன்னும் கொஞ்சம் மனச்சோர்வா தான் இருந்தது. அந்த அது கேமரா கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது. ஆகவே என்னுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி விட்டு தமிழரசு கட்சியினுடைய அந்த பின்புலத்தில் இருக்கிற மக்களை எப்படி பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க பண்ணலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய புறக்கணிப்பிலிருந்து அவர்களை எப்படி மனமாற்றம் செய்யலாம். அடுத்தது இதுவும் இன்னொரு அங்கலாய்ப்பு, இந்த அங்கஜன் சமீபர் டக்ளாஸ் இவர்களின் அந்த அபிவிருத்தி வார்த்தையிலே இருக்கிற ஆட்களையும் இது ஒரு கோட்பாடு சார்ந்த விடயம் என்ற நிலையிலே அந்த மக்களை ஒரு சின்ன பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க பண்றதுக்கான சர்ச்சிக்கல் மூவ்ஸ் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் சொன்னால், அதிலே இங்கே இருந்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஆலோசிப்பதற்காகவும் அதன் அடிப்படையில் எங்களால் ஏதாவது செய்ய என்றால் செய்வதற்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். கேள்வி நீளமாக இருந்தால் மன்னித்துக் கொண்டு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். நன்றி. உங்களோட விரிவான கேள்விக்கு என்னன்னு சொன்ன அடிப்படையில நாங்கள் போய் பொக்கெட் மீட்டிங் செய்கிற முக்கிய கணக்கு கிராமங்கள் தமிழரசு கட்சியில கிராமங்கள்லாம் கூட அந்த வாக்காளர்கள் அவர்கள் தெளிவாக செல்லும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இதை அனுப்போம்
அவையில் இந்த மேல உள்ள குழப்பத்துக்கு போறதுக்கு தயாரா இல்லை. எனவே தமிழ் அரசு கட்சியுடைய வாக்கு வங்கியா இருந்திருக்கக்கூடியவர்கள் இதுல தெளிவாயிருக்கும். இந்த அவையின் பொதுக்கூட்டம் அல்லது அந்த பொதுச்சபை அப்படின்னு சொல்லி அந்த 25-35 பேர் தான் அந்த பிரச்சனைக்குரிய குழப்பத்தில் இருந்தாங்க. அவைகளுக்கு பின்ன சங்கடங்கள் இருக்கு. நேர கதை கேட்க எங்களுக்கு எல்லாம் பழங்க நான் உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் ஓப்பனா மேடைக்கு வர இயலாது அப்படியான கதைக்கு சொல்லுகிற ஆட்களும் இங்க இருக்கிறேன் தமிழ் கட்சிக்குள். அங்க சங்கடம் அதுதான். இந்த சுதந்திரனுடைய அளவுக்கு முறையின கண்ணியமற்ற வாய் இருக்கு எல்லாம். இந்த வாயை இட்டவை என்னம் என்றால் வேற ஒரு தரம் அந்த சுதந்திரனுக்கு எதிராக தாங்கள் கதைக்க ஒழிக்கிட்டால் வேற சத்தம் கேட்கல செல்வின் ஐயா. உங்களுடைய இது செல்வனோட குரலை நான் கேட்கவில்லை. இல்லை, அதான் கேட்கல, எனக்கும் கேட்கல. அதில் நான் பார்த்துக்கிட்டேன். வடிவா கேட்கல ஐயா. நீங்கள் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் இதா அல்லது என்னன்னு தெரியல. வணக்கம் செல்வின் ஐயா. சரி, அவர் இது ராம் உங்களோட கையை வைத்து இருக்கிறீங்க. செல்வின் வழி. மீண்டும் வணக்கம். நான் இவர் மணிவண்ணன் அண்ணா ஐயா அண்ணனோ ஐயாவோ அந்த உறவு. அவர் வந்து மிக ஆணித்தரமான சில விஷயம் முருகானந்த் சாரி அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார். நன்றி. உண்மையான அது ஒரு நல்ல ஒரு இதோண்டு என்னென்றால் தமிழரசு கட்சி இந்த அடிப்படை உரிமை. இப்ப நான் எனக்கு 44 வயசு. இப்ப ஆனா 83ஆம் ஆண்டு பிரச்சனைகள் மட்டும்தான் அதுக்குள்ளேயே நான் சுத்தி தெரிஞ்ச ஒரு ஆள். ஆனால் தமிழரசு கட்சியோட நான் இணைய இல்லை. ஆனால் அவா இருக்கிறது இதாண்டு. ஆனா தமிழரசு கட்சி இன்றைக்கு இருக்கிற நிலைமை வந்து உண்மையா ஒரு சரியான ஒரு கவலைக்கிடமான நிகழ்வு. இது வந்து இப்ப நாளைக்கு சுமந்திரன் ஐயாவோ அல்லது சனக்கியன் ஐயா அவர்களுக்கோ நாளைக்கு இது மீண்டும் ஒரு எம்பியா வருவார் வரமாட்டார்ன்றது வேற. ஆனால் உள்வீச்சு எங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கைக்குள்ள இதுக்குரிய தீர்வை நாங்கள் எடுக்க முடியாத ஒரு மனக்கசப்பான ஒரு நிலையில இருக்கைக்குள்ள இன்னும் நம்பிக்கை எங்கள் அடுத்த யங் ஜெனரேஷன்கிட்ட இருக்குன்றதும் ஒரு கேள்வி இங்க இருக்கு. அது உண்மையா நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் எல்லாரும் அரசியல் நாங்கள் ஒரே கட்சிக்குள்ள இருந்து அரியந்திரன் ஐயாவும் தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து தான் கேட்கிறார். தமிழரசு கட்சியின் அதே செயலாளர் தான் இந்த இதுக்குரிய இதையும் சொல்றார். அப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயம்தான். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஒரு குறியீடாக சங்குக்கு போடணும். ஆனா போட்டா பிறகு உடனடியாக இதுக்குரிய தீர்வுகளை இவர் ஸ்ரீதரன் ஐயா தலைவர் இவர் வந்து ஓப்பனா சொல்லலைன்றதும் ஒரு அவர் அப்படி இதுதான். அரசியல்ல சிலதுகள் வந்து நாங்கள் இதண்டே இயலாது. எங்களுக்கு உண்மையா ஒரு தலைமைத்துவம் தலைவர் இப்ப இல்லை. ஆனால் இவ்வளவு புத்திஜீவிகள் இவ்வளவு எல்லாம் இருந்தும் எங்களுக்கு இதை நாங்கள் ஒரு நேர்கோட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு கிளியராக எங்களுக்கு சில சொல்லக்கூடியாம இருக்கிறதுக்கு தான் இப்படி நான் பிரிஞ்சு போய் இன்றைக்கும் இருக்கிறேன். இதுக்கு சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது ஐயா. ஹலோ ஐயா கேட்கின்றது. செல்வின் ஐயா நீங்க கதைக்கிறது கேட்கின்றது. ஹலோ ஓம் ஐயா கேட்கின்றது. ஆனா நீங்கள் வந்து உங்களுடைய கேட்கின்றது கேட்கின்றதா? ஹலோ கேட்கின்றதா செல்வின் ஐயா? கேக்குதா மணி? ஆமாம் கேட்கின்றதா? ஹலோ ஆமாம் உங்களோட இதுதான் எங்களுக்கு கேட்கின்றது. ஆனா நீங்க உங்களுக்கு எங்களுடைய சத்தம் கேட்கல. ஹலோ ஹலோ கேக்குதா? கேட்கின்றது.
வீட்டை பத்தி நான் 11 மணி பஸ்ஸுக்கு படிக்கிறோம். என்ன விடிய திருப்பி அங்க கூட்டம். அவர் அவருக்கு ஹலோ கேக்குதா? கேட்கின்றது கேட்கின்ற ஐயா. ஆனால் வந்து என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கேட்குறதா வாய்ஸ்? உங்களுக்கு கேட்குதா? ஹலோ சரி என்ன கூட்டிட்டு போறேன். அவர் 11 மணி போகணும். அதை விட அங்க இந்த சரி, அவர்கள் இந்த இது அவர்களுக்கு அந்த நினைக்கிறேன் மைக்கோ அல்லது இந்த இது பண்ணிட்டு போட இருக்குது. சரி, திரும்பி வந்தா பாப்பா நீங்கள் மெச்சாக்களோட கருத்துக்களை கேளுங்க. ஆமாம் ஆமாம். அவர்கிட்ட அவர் பர்சனலாக காய்ச்சி இருக்கிறார். சரி, நாங்கள் என்னென்னு சொன்னால் கால் நிறுத்திட்டு வரோம் ஒரு செகண்ட்.